இந்த கற்களுடைய அவசியம் தற்காலத்தில் மிக மிக அதிகமாக உள்ளது. இப்போ நான் ஏன் இந்த இறைச்சியிலிருந்து வெஜிடேரியனை பற்றி பேசுகிறேன்னாக்கா, அதுக்கப்புறமாக காடுகளில் இயற்கையாக வளர்ந்த செடிகள், கொடிகள், வேர்கள், பழங்கள் இதெல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கும் பொழுது மனிதனுடைய ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப ஹையாக இருந்தது. அதிகமான டிராவல், இந்தியாவிலேருந்து மேலை நாடு போகிறது வர்றது அந்த மாதிரின்னு பார்க்கும் பொழுது ஒரு நாட்டு தட்ப வெப்பநிலைக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய உணவு, கலாச்சாரம், பழக்கம் இருந்தது. ஜி வணக்கம். நமஸ்தே. நம்ம தொடர்ந்து கற்களை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த கற்களின் பயன்பாடு அனைவருக்கும் அவசியமாங்கிற கொஞ்சம். அதாவது நீங்க இந்த கல் எல்லாருமே போட்டுக்கணுமா, எல்லாரும் இல்லை போட்டுக்காமலே இருக்கலாமா? அதாவது ஒரு வரி ஆன்சர் ஒரே வழியில சொல்லணும் அப்படின்னாக்கா அவசியம் இல்லை. ரைட். ஆனால் இன்னத்திய தேதியில இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை, சமுதாய முறை, உணவு முறை எல்லாருமே தனித்தனி குடும்பங்களா போனதுனால நமக்கு ஒரு கைடு இல்லாம போயிடுச்சு. சரிங்க. அந்த காலத்துல எல்லாம் எல்லாருமே கூட்டு குடும்பமா இருந்தோம். தாத்தா, பாட்டி, ஈவன் சின்ன தாத்தா அந்த மாதிரி கூட. அப்போ அவங்கள இருக்கக்கூடிய ஒரு உலக ஞானம், ஒரு குழந்தை திடீர்னு ராத்திரி அழுதுன்னா கூட அந்த பெரிய பாட்டியோ சின்ன பாட்டியோ இதுதான், இதெல்லாம் சகஜம்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியம் கொடுக்கக்கூடியதோ, அந்த உடல் அந்த குழந்தை அழாம நிறுத்துறதுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கால சூழ்நிலையில நம்ம அந்த காலம் மாதிரியான கூட்டு குடும்பத்தை எதிர்பார்க்க முடியாது அப்படின்னால் கூட நமக்கே உலக அறிவு ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு. இப்ப நம்மளோட மனித மனசு எப்படி ஆயிடுச்சுன்னாக்கா, நமக்கு ரொம்ப தேவையா எது இருக்கோ அந்தந்த ஏரியா மாத்திரம் தெரிஞ்சுக்கிட்டா போறோங்கிற அளவுக்கு நம்ம சுருங்கிட்டோம். சரி. எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சிருக்கிறது கம்மி. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை வச்சு மனசுல பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு எய்டுன்னா ஒரு அசிஸ்டன்ஸ், நம்ம கூடயே, நம்ம கூட பேசாது, நம்மளை தொந்தரவு பண்ணாது, ஆனா நமக்கு தேவையான போது அதுவே அந்த சக்தியை கொடுத்துரும், அதுவே அந்த ஒரு எபிலிட்டியும் கொடுத்துரும். அந்த மாதிரி ஒரு சைலண்டா இருக்கக்கூடிய ஒரு அசிஸ்டன்ட் நமக்கு ரொம்ப தேவை. இப்போ இந்த போன்ல எல்லாம் கூட சாட் ஜிபிடி, அப்புறம் ஜெமினி, இன்னும் என்னென்னமோலாம் வந்துருச்சு. அது கூட நம்ம பேசணும், என்னன்னு கேட்கணும், அதுக்கு ஒரு நெட் கனெக்ஷன் வேணும், அதற்கான போன் வேணும். ஆனா இந்த மாதிரி கற்கள் அப்படிங்கும் பொழுது நம்ம அதை விரல்ல மோதிரமாகவோ அல்லது ஒரு கழுத்துல பெண்டன்டாகவோ போட்டிருக்கும் பொழுது நம்மளாலெல்லாம் யோசிச்சே பார்க்க முடியாத லெவலுக்கு, கற்பனைக்கு எட்டாத லெவலுக்கு அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் நம்மள சப்போர்ட் பண்ணுது. ஆனால் இப்ப உதாரணத்துக்கு இந்த கண்ணாடி எடுத்துக்கலாம். இந்த கண்ணாடி எனக்கு கண்டிப்பா அவசியம். அது டிராவலிங்கும் போதும் சரி, படிக்கும் போதும் சரி, இரவுலையும் சரி, பகல்லையும் சரி. ஆனா இந்த கண்ணாடியை டபக்குன்னு நான் படிச்சுட்டு இருக்கும் பொழுது கழட்டிட்டாங்க யாரோ ஒருத்தங்க அப்படின்னா என்னால அதுக்கு மேல படிக்க முடியாது. இந்த வித்தியாசம் உடனடியா தெரியும். ஆனா இந்த கற்கள்னு அணியும் பொழுது அதனுடைய பாசிட்டிவ் எஃபெக்டும் உடனே டபக்குன்னு லைட் போட்டா, இது சுவிட்ச் போட்டா லைட் எரியிற மாதிரியும் தெரியாது. சரிங்க. அதை கழட்டினாலுமே உடனே அந்த எஃபெக்ட் கம்மி ஆகுறதுன்னு நமக்கு தெரியாது. ஆனா நம்மளோட மனிதனுக்கு இயற்கையிலேயே நமக்கு இது அவசியம் இல்லை அப்படிங்கிற ஸ்டேஜ் இருந்தால் கூட இன்னத்திய காலகட்டங்கள்ல மனிதனோட உணவு பழக்கங்கள்னு நான் சொன்னேன். நான் ஏன் சொன்னேன்? அந்த காலத்துல ரொம்ப ரொம்ப ஆதி காலத்துல ஜனங்கள் என்ன மாதிரியான காய்கறிகளை சாப்பிடணும், எது விஷச்செடிகள், எது உடம்புக்கு நன்மை பயக்கக்கூடியதுன்னெலாம் தெரியாம காடு முழுக்க இருந்த செடி கொடிகள், பழங்கள், வேர்கள் இதெல்லாம் இனம் பிரித்து பகுத்து ஆராய்ந்து சாப்பிட முடியாத ஸ்டேஜில் தான் கண்ணில் பட்ட சின்ன சின்ன விலங்குகள், மிருகங்களை அடிச்சு அதை அப்படியே தீயில சுட்டு சாப்பிட்டாங்க. அது மூலமா ஒரு சத்து கிடைச்சது.
அதுக்கப்புறமாக மனிதனுடைய கலாச்சாரம் எவால்வ் ஆக 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 என்னாச்சு, நமக்காக உயிர் நீத்தவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க. ஆமணக்கு செடியை சாப்பிடக்கூடாது, அரளி விதையை சாப்பிடக்கூடாது, ரைட்டா? அதெல்லாம் தெரியாம பசிக்கு சாப்பிட்டு அவங்க இறந்துருப்பாங்க. அடடா இதை சாப்பிட்டதுனால இறந்துட்டாங்களே, இதுக்கு மேல வேற யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு நமக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா? புரிஞ்சுது. எவ்வளவு தியாகம் பண்ணி எவ்வளவு அனுபவப்பட்டு நம்மளுக்கு இன்னைக்கு. ஓகே, இப்ப நான் ஏன் வந்து இந்த இறைச்சியிலிருந்து வெஜிடேரியனை பத்தி பேசுறேன்னாக்கா, அதுக்கப்புறமாக காடுகள்ல இயற்கையாக வளர்ந்த செடிகள், கொடிகள், வேர்கள், பழங்கள் இதெல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கும் பொழுது மனிதனுடைய ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப ஹையா இருந்திருக்கு இல்லையா? இயற்கையா சாப்பிட்டதுனால. இயற்கையான செடி, காய்கள், கனிகள், வேறு, அதெல்லாம் கிழங்குகள், சில பூக்கள், வாழைப்பூ, அந்த மாதிரி. ஓகே, அதுக்கும் அப்புறமாக என்னாச்சு, இந்த மேலை நாட்டு நாகரீகம் அதிகமான டிராவல், இந்தியாவிலேருந்து மேலை நாடு போகிறது வர்றது அந்த மாதிரின்னு பார்க்கும் பொழுது ஒரு நாட்டு தட்ப வெப்பநிலைக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய உணவு, கலாச்சாரம், பழக்கம் இருந்தது இல்லையா? ஆமாங்க. இப்போ மேலை நாடுகளில் வந்து நம்ம ஊரில் விளையக்கூடிய காய்கறிகள் பாதிக்கு முக்கால்வாசிக்கு மேலே கிடையாது இல்லையா? உதாரணத்துக்கு மாம்பழம் அங்கே கிடைக்காது, பலா கிடைக்காது, வாழை மரமே வந்து நம்ம ஊர்ல பழுக்கக்கூடிய இவ்வளோ வெரைட்டிஸ் அங்கே கிடையாது. எல்லாமே அந்த பச்சையா மோரிஸ்ங்கிற அந்த ஒரு வகை தான். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அதிகமாக இன்னுமே வந்து இறைச்சியை நம்பிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டிராவல்லாம் அதிகமாக ஆனதுனால அங்கே போய் சாப்பிட்டு பழகினதை அதை அப்படியே இங்கேயும் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம இங்கே இருக்கக்கூடிய தட்பவெப்பநிலைக்கு வந்து அந்த உடல் அதெல்லாம் ஏற்றுக்கிறது இல்லை. வாய் சுவைக்காகத்தான் அதெல்லாம் சாப்பிட்றாங்களே ஒழிய உணவு தேவைக்கோ இல்லை காய்கறிகள் பஞ்சமா போயோ இல்லை இல்லையா? ஓகே, அந்த சப்ஜெக்டுக்குள்ள ஜாஸ்தி போக வேண்டாம். அதனால நம்ம உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அந்த உடல் மாற்றத்தால மனதில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள் இல்லையா? இப்போ நம்ம உடம்பு வந்து நல்ல ஃபிட்டா ஒரு டைட்டா ஜெனுவினா இருந்ததுன்னா நம்ம மனசுமே நல்ல ஆரோக்கியமா இருக்கும். இதே உடம்பெல்லாம் வந்து ரொம்ப தளர்ச்சி அடைந்து ரொம்ப ஹெவியா நம்ம உடம்பையே நம்மளால தூக்கி நடக்க முடியாத ஸ்டேஜில் நம்ம மன ஆரோக்கியமும் அதுக்கு தகுந்த மாதிரி குறைஞ்சிரும். ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் குறையும். அப்போ உடலாலும் சரி மனதாலும் சரி உணவினால் வரக்கூடிய இந்த மாற்றங்கள், தொந்தரவுகள், இதை காம்பன்சேட் பண்ணி ஆகணும்ல. நம்ம வாழ்க்கை முறையோ கொஞ்சம் கொஞ்சமா நம்மள அறியாமலேயே மாறிட்டு வந்துருச்சு. ஆகையால் இந்த கற்களுடைய அவசியம் தற்காலத்தில் மிக மிக அதிகமாக உள்ளது. சரியா? இதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 வருஷம் நம்ம 2 பேருமே பிறக்கல, இருந்தாலுமே 100 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தா சாதாரண ஜனங்கள் வந்து எப்ப பார்த்தாலும் கையில மோதிரமோ இல்ல பிரேஸ்லெட்டோ இல்ல கழுத்துல ஒரு மணி மாலையோ அதெல்லாமே போட்டுட்டு இருக்கல. அதெல்லாம் ராஜா, ரொம்ப பெரிய பணக்காரர்கள் அழகுக்காகன்னு அணிஞ்ச நிலைமை போக இப்பெல்லாம் அவங்க வந்து பர்பஸுக்காக அணிய வேண்டிய ஒரு நிலைமை வந்திருக்கு, கட்டாயத்தினால வந்துட்டு இருக்கு இல்லைங்களா? ஸோ அதை வெறுமன மோதிரமா மட்டும் போட்டுக்காம மாலையா மட்டும் போட்டுக்காம கையில வந்து அணியக்கூடிய அணிகலன்கள், அதாவது இந்த பிரேஸ்லெட், கடா, இந்த மாதிரியான வகைகளை போட்டுக்கலாம். ஸோ மொத்தமா பார்த்தா ஒரு மனிதனுக்கு இந்த மாதிரியான கற்களோட அவசியம் உண்டு. ஆனால் அந்த அவசியம் இப்பொழுது கிட்டத்தட்ட கட்டாயமாக ஆயிடுச்சு. எல்லாருக்கும் தேவைப்படுற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாருக்குமே தேவைப்படுற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாருமே வீக்காக தான் இருக்காங்க. கண்டிப்பா. சரி, கண்டிப்பா. ஒருத்தங்க அதிர்ஷ்டம் வேணும்னு போட்டுக்கிறாங்க, இன்னொருத்தங்க பிரச்சனைகள் குறையணும்னு போட்டுக்கிறாங்க, இன்னொருத்தங்க மனசு நல்லா இருக்கணும்னு போட்டுக்கிறாங்க, இன்னொருத்தங்க உடல் உபாதையினால போட்டுக்கிறாங்க,
இன்னொருத்தவங்க வந்து சதா துக்கமாவே இருக்கு, எப்பயாச்சும் நான் மகிழ்ச்சியா மன நிறைவோட இருக்க மாட்டேனா அப்படிங்கிற ஏக்கத்தினால போட்டுக்கிறாங்க. அப்புறம் சில பெற்றோர்கள் வந்து தன்னுடைய குழந்தையோட கல்வி அபிவிருத்தி அடையணும் அப்படின்னு ஜோதிடர்களை பார்த்து அவங்களுக்கு மந்திரங்கள் ஸ்லோகங்கள் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு ஒரு கல் போட்டு கொடுத்து, ஆனால் எந்த காரணத்திற்காக நவரத்ன கற்களை அணிந்தாலும் ரத்ன கற்களை அணிந்தாலும் சாதாரணமா நம்ம இங்கிலீஷ்ல கிறிஸ்டல்ஸ்னு சொல்லக்கூடிய கற்களை அணிந்தாலும் இயற்கையாக பூமியிலிருந்து வரக்கூடிய எல்லா கற்களுக்குமே அதற்கு உண்டான பலன்கள் 100% கிடைக்குது. அதை அணிவதும் அணிந்து அதோட பலன்களை அனுபவிப்பதும் ஒரு தெய்வ கிருபை. அந்த கிருபை இருந்தா தான் கிடைக்கும். கண்டிப்பா. இல்லட்னா அந்த ஒரு ஜோதிடரை போய் பார்க்கக்கூடிய நேரமே தள்ளி போகும். இப்ப நம்மளோட வாழ்க்கையிலேயே பிராக்டிக்கலா பார்த்தா என்ன பார்க்கணும்னு அப்பாயின்மெண்ட் எடுத்தவங்க 2-3 நாள் தள்ளி போய் கூட வந்து பாக்குறாங்க. அது வர விட மாட்டேங்குது. வர விட மாட்டேங்குது. அதுக்கப்புறமாக அவங்க வந்து பார்த்து பலன் அனுபவிச்சுக்கிறாங்க. ஆகையால் இந்த கற்கள் வந்து அவசியம்தான், ஆனா கட்டாயம் கிடையாது. கட்டாயம் சரிங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஜனங்களோட வாழ்க்கை முறை, மனநிலை, உடல்நிலை, இந்த மாதிரி பெரியவங்களை விட்டு நம்ம பிரிஞ்சு தனித்தனியா எல்லாருமே நமக்கே இருக்கிறதுனால நம்மளால சில பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்ள முடியவில்லை. தைரியம் பத்தல அதுக்கு. ஆமா, அதுக்கு. சரிங்க. இதனாலெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் போட்டுட்டா கண்டிப்பாக பலன் உண்டு. சொன்ன பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா இருக்கிறதுல கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும்.